ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். என் பயணம் உங்களுடன். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஹெல்த்தியான பேபி ஃபுட்டு தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஒரு டாக்டர் சொல்லி கொடுத்த ரெசிபி. இந்த ரெசிபி வந்து குழந்தைங்களோட வெயிட் கெயினுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ அது வேறு ஒன்றும் இல்லைங்க, பப்பாயா தான். ஸோ பப்பாளி வந்து நம்ம இருக்கிற மாதிரி தான் நம்ம எப்போவுமே வாங்கணும். குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 7-8 மந்த்ஸ்லேருந்தே நம்ம வந்து பப்பாயா கொடுக்க ஆரம்பிச்சிடுறது ரொம்பவே நல்லது. நம்மளும் வந்து பப்பாளி சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஏன்னா பப்பாயாவில் நிறையா ரேர் விட்டமின்ஸ், மினரல்ஸ் எல்லாமே இருக்குது. குழந்தைங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ பப்பாயா வாங்கி இந்த மாதிரி நல்லா அதில் இருக்க சீட் ப்ளஸ் வெளியே இருக்க தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி க்யூபாக கட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு 1-2 இயர்ஸ் குழந்தைங்க கடித்து சாப்பிடுவாங்க. அப்போ டைரெக்டாக கொடுத்துடலாம். பேபிஸ்க்கு 7 மந்த்ஸில் அவங்களுக்கு மென்று சாப்பிட முடியாது. அதனால் நல்லா இந்த க்யூப்ஸை வந்து மிக்ஸி ஜாரில் எடுத்துகிட்டு, இனிப்பு பத்தலை அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா அது கூட கொஞ்சம் கரும்பு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஹனி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து கரும்பு சர்க்கரை ஹனியோடு சேர்த்து நைஸாக அரைச்சிடணும். ஸோ நீங்கள் கரும்பு சர்க்கரை ஹனி சேர்த்துறதுனால இனிப்பு கொஞ்சம் கூட கிடைக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. சப்போஸ் அந்த பப்பாயா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இனிப்பு வந்து சேர்த்த வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பப்பாயாவில் விட்டமின் ஏ, பி, சி ப்ளஸ் கூடவே விட்டமின் ஈயும் நிறையா இருக்குது. விட்டமின் இ வந்து ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் ரொம்பவே நல்லதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது வந்து ரேர் விட்டமின், மேக்ஸிமம் நிறைய பொருட்களில் நம்மளுக்கு ஈஸியாக அவைலபிள் ஆகாது. ஸோ பப்பாயாவில் இந்த விட்டமின் இ வந்து இருக்குது. ஸோ முக்கியமாக கான்ஸ்டிபேஷனுக்கு இது ரொம்பவே நல்ல சொல்யூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். குழந்தைங்களுக்கு வந்து கான்ஸ்டிபேஷன் இஷ்யூ நிறையா இருக்கும். அவங்களுக்கு வந்து அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு யோசிப்போம். அந்த ஸ்டேஜில் நம்ம இது கொடுக்கும்போது அவங்களோட அந்த கான்ஸ்டிபேஷன் வந்து நார்மல் ஆகிடும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பேபி ஸ்டேஜிலேருந்து கொடுத்து பழக்கினீங்கன்னா அவங்க வந்து ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் சாப்பிட ஆரம்பிச்சிடுவாங்க. நம்மளும் ரெகுலராக பப்பாயா எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது தான். வீக்லி 2 or 3 டைம்ஸ் கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய ஒரு வெயிட் கெயின் ஃபுட் இது. வீக்லி 3 டைம்ஸோ 4 டைம்ஸோ நம்ம வந்து இதை கொடுக்கலாம். இது கூட மற்ற ஃப்ரூட்ஸையும் கொடுக்கலாம். இது வந்து பீடியாட்ரிஷியன் சொல்லி நான் ஃபாலோ பண்ணி எனக்கு நல்ல ரிசல்ட் கிடைச்ச ஒரு ரெசிபி தான். ஸோ குளிர்காலமாக இருந்தால் மற்ற ஃப்ரூட்ஸ் கொடுக்கும்போது சளி பிடிக்கும்னு ஒரு பயம் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை வந்து கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா பப்பாயா வந்து சூடு தான். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.